நம்முடைய சூழலில் உள்ள ஒரு குறிப்பிட்ட மனநிலையை பற்றி நாம் பேசியாகணும். அது என்னன்னா எதிர் மனநிலை என்பது. அதாவது ஒருவன் தன்னை சிந்திக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார் என்றால் உடனே யாருக்கெல்லாம் எதற்கெல்லாம் எதிரானவன் என்பதை அவன் சொல்கிறான். அதுக்கு பிறகுதான் ஒரு சார்பு நிலையை சொல்கிறான். நான் இந்த சார்பு நிலைக்குள்ளவன், இதுக்கெல்லாம் எதிரானவன். எதிர்க்கணும் அப்படிங்கிறதா எதிர்ப்பு. அது இளமையில் ஒரு 19, 20, 25 வயசுக்குள்ளே அது இயல்பு தான். ஏன்னா அந்த வயசில் ஒரு ஈகோ இருக்குது. நான் ஒரு ஆள் அப்படின்னு நிரூபிக்க வேண்டியிருக்கு. இதுக்கு முன்னால் எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணி தான் நான் என்னை நிரூபிக்க முடியும். அந்த ஈகோவிலிருந்து ஒரு எதிர்ப்பு இயல்பாக வருகிறது. இந்த எதிர்ப்பு மனதில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கவரும் பொருட்டு வேண்டுமென்றே அரசியல் அல்லது மதம் அல்லது சாதி சார்ந்து செயல்படக்கூடியவங்க அந்த எதிர்ப்பு மனநிலை கிளறி விட்டுகிட்டே இருக்காங்க. இந்த இளைஞர்கள் அந்த நோக்கி போவாங்க. இந்த காரணத்தினால சூழலில் எங்கே பார்த்தாலும் ஒரு எதிர்ப்பு மனதில் தான் இருக்குது. எதிர்க்க வேண்டாமா, எதிர்க்கக்கூடியவை இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். நிராகரிக்கப்பட வேண்டியவை இருக்குது. எவ்வளவோ விஷயம் நிராகரிக்கப்பட வேண்டியவை இருக்குது. அதை அறிந்து நிராகரிக்கணும். அப்போ அறிதல் தான் முதன்மை. அறிந்த பிறகு தான் நிராகரிக்க முடியும். 18 வயசு 19 வயசில் ஒருத்தர் எதிர்ப்புக்கு போகிறான்னா எதை அறிந்தவன் எதிர்ப்புக்கு போகிறான்? எதையும் தெரியாது, எதிர்ப்பு மட்டும்தான் தெரியும். அப்போ யாரோ ஒருத்தவன் இதை எதிர்க்கலாம் அப்படி சொன்னோன்னே சரியாக இருக்க நம்ம எதிர்த்துறோம் அப்படிங்கிறான். இந்த எதிர்ப்பு மனநிலை ஒட்டுமொத்தமாக சிந்தனையே முடக்கி ஒரு விதமான பக்கவாதத்தை உருவாக்கி விடுது. பிறகு எப்போதுமே கடைசி வரைக்குமே எந்த சிந்தனையுமே தெரிந்து கொள்ள முடியாத இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுது. இது நம்ம சூழல் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல். இது இன்றைய திரிபுபட்ட ஜனநாயகத்துடைய விளைவு. இந்த ஜனநாயகத்தில் ஒருத்தன் 1000 பேரை திரட்டிக்கிட்டான்னு அவனுக்கு ஒரு பவர் வந்துடுது. அவன் பேரம் பேச ஆரம்பிக்கலாம், கோடிக்காய் சம்பாதிக்க கூட முடியும். ஆகவே ஆட்களை திரட்டணும். ஆட்களை திரட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நேர்நிலையான நம்பிக்கையை கொடுத்து ஒரு லட்சியத்தை கொடுத்து அவங்கள திரட்ட ரொம்ப கஷ்டம். ஆனால் எதிர்மறை மனநிலையை கொடுத்து எளிப்பதாக திரட்டிடலாம். அவன் தான் எதிரி, எல்லாரும் திரளுங்க நம்ம எதிர்ப்போம் அப்படி சொன்னால் ஒரு 50 பேர் நம்ம கூட வருவாங்க. ஆகவே இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா தரப்பும் எதிர் மனநிலைகளை உற்பத்தி பண்ணி பரப்பிக்கிட்டே இருக்காங்க. சூழல் முழுக்க எதிர் மனநிலை தான். எதுக்கோ எதிராக போராடிட்டே இருக்காங்க, களமாடிக்கொண்டே இருக்கிறாங்க. எதிர்க்கும் களமாடுறதுக்கு உனக்கு என்ன தெரியும்னு கேட்டால் எதுவுமே தெரியாது. நான் இன்னார் அப்படிங்கிறான், அந்த தரப்பு உனக்கு தெரியுமா? நான் இந்து அப்படிங்கிறான், இந்து தத்துவம் உனக்கு தெரியுமா? தெரியாது. நான் தமிழன், தமிழ் பண்பாடு உனக்கு தெரியுமா? தெரியாது. நான் திராவிட நாட்டுடைய பண்பாடு உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்ச விட அவசியம் இல்லை, நான் எதிர் நிலைமை எடுத்தாச்சு. ஆகவே நான் கம்பு சுற்றுவேன். இந்த மனநிலையினால் என்ன நடக்குது? சிந்தனைக்கு அது ஏன் அப்படி தேக்கத்தை உருவாக்குது என்றால், முக்கியமாக நீங்கள் ஒரு எதிர்நிலை எடுத்த உடனேயே அந்த எதிர்நிலையை ரொம்ப வலுவாக முன்வைக்க ஆரம்பிக்கும் போதே உங்கள் சைடை உங்கள் தரப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. என்ன உறுதிப்படுத்தாமல் இதுதான்டா உண்மை என்று சொல்லாமல் நான் எதிர்க்க முடியாது. அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாமல் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்காமல் நான் என்னோடய தரப்பை உறுதிப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நானே ரொம்ப தூரம் வந்தாச்சு. 10 ஆண்டுகள் நான் எதிர்த்து என்னோடய தரப்பை ஆணித்தரமாக சொல்லியாச்சு. நான் இதை ஒரு கட்டத்தில் இது பொய்ன்னு தெரிஞ்சால் கூட என்னால் மறுக்க முடியாது. ஏன்னா இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையை என்னால் மறுக்க முடியாது. அப்போ 18 வயசு 19 வயசு 20 வயசில் ஒருத்தன் தன்னை ஃப்ரீஸ் பண்ணிக்கிறான். அப்புறம் வாழ்நாள் முழுக்க அதையே கிரான்னு கத்திக்கிட்டே இருக்கான். இது சிந்தனைக்கு எதிரான மனநோய் அளவுக்கு கொண்டு போயிடுது. ஆகவே தான் சிந்தனை சார்ந்த கல்வியில் எதிர்மறை பண்புகளுக்கு இடமே கிடையாது. எதற்கு எதிராகவும் ஒரு சிந்தனை நிகழவே முடியாது. நிராகரிப்பு இருக்கலாமா என்றால் சிந்தனையுடைய படிநிலைகள் போக 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 ஒருவனுடைய ரசனை சார்ந்து ஒரு நிராகரிப்பு வரும். இது அல்ல. சிந்தனை முதிர்ச்சி சார்ந்து ஒரு நிராகரிப்பு வரும். இது அல்ல. அது எதிர்ப்பல்ல, நிராகரிப்பு. ஏன்னா அவன் ஒன்றை பற்றி இன்னொன்று வேண்டான்னு சொல்கிறான். ஒன்றை கற்றுக்கொள்வதனால இது வேண்டான்னு சொல்கிறான். நீங்கள் உயர்வான ஒரு நூலை படிக்கும்போது பல தாழ்வான நூல்களை நிராகரிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் எதிர்த்து போராடி கொண்டில்லை. எதிர் மனநிலை என்பது காழ்ப்பு கசப்பு அப்படி தான் வளரும். காழ்ப்பும் கசப்பும் சேர 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 மண்டை முழுக்க அதுதான் நிரம்பி இருக்கும். ஒரு புது கருத்து உள்ள வராது, ஒரு சின்ன புது சிந்தனை உள்ள வராது. எதையுமே தெரிந்து கொள்ள முடியாது. தன்னுடைய இந்த எதிர்ப்பு செயல்பாட்டுக்கு உகந்ததை தான் எடுக்க முடியும். தனக்கு சாதகமான ஒருத்தன் ஒன்று சொன்னான்னா அது கரெக்ட், தனக்கு எதிராக ஒருத்தன் சொன்னான்னா அவன் அயோக்கியம், அவன் சொல்கிறது தப்பு. இந்த மனதுக்கு நம்ம போயிடுவோம். உலகம் முழுக்கவே இதை திருப்பி திருப்பி சுட்டி காட்டிருக்காங்க. இந்த டூயாலிட்டி, இந்த இருநிலை,
இந்த பைனரி ஆப்போசிஷன் மாதிரி சிந்தனைக்கு எதிரான எதுவுமே கிடையாது. இந்த ஆப்போசிஷன் மனநிலைக்கு போன ஒருத்தரை மீட்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் ஒரு குறிப்பிட்ட நோய் வந்து அதில் முத்தி போனவர் மாதிரி தான் அது. ஒரு முறை இந்த பைனரி ஆப்போசிஷனை போய் கொஞ்சம் தூரம் போயிட்டாருன்னா அவரே ஏதாவது ஒரு பாறையில் முட்டி மண்டை உடைஞ்சு அவரே உணர்ந்து திரும்பி வந்தால் உண்டு. மற்றபடி அவர்கிட்ட விவாதிக்கவும் முடியாது, அவரை மீட்கவும் முடியாது, அவருக்கு சிந்தனைகளை புரிய வைக்கவும் முடியாது. அவர் எடுத்திருக்க நிலைப்பாடு சார்ந்த சில விஷயங்களை தான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்க முடியும். அவர்கிட்ட விவாதங்களை முழுமையாக தவிர்க்கிறது தான் ஒரே வழி. ஆனால் ஒரு சமுதாயத்தில் எல்லாரும் அப்படி இல்லை. கூச்சல் போடக்கூடிய கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் உண்மையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய விருப்பத்தோட, உண்மையிலேயே நேர்நிலையான ஆர்வத்தோட, உண்மையிலேயே சில விஷயங்களை தெரிந்து கொண்டு முன்னகரணம் என்ற ஒரு விருப்பத்தோடு இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அப்படி கொண்டு போய் சேர்க்கும்போது அதில் எந்த வகையிலையுமே இந்த எதிர்நிலை இருக்கக்கூடாது. எதற்கு எதிர்நிலை இருக்கக்கூடாது? எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்போம். கற்கிறவன் அவனுடைய கல்வி வளர்ச்சியோட போக்கில் ஏதோ ஒன்று தேர்ந்தெடுக்கிறான். இங்கே வைணவ வகுப்பு நடத்துகிறோம், அது சைவ நிராகரிப்பு கிடையாது. சைவ வகுப்பு நடத்துகிறோம், வைணவ நிராகரிப்பு இதில் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். இஸ்லாமிய வகுப்பு நடத்துகிறோம், அதில் இந்து நிராகரிப்பு இருக்காது. ஒட்டுமொத்தமாக ஒருவன் எதை தேர்ந்தெடுக்கிறானோ அது அவனுடைய பாதையில் அவன் சென்றடையக்கூடிய வழி. எதிர்நிலைப்பாடு என்பது ஒரு அறிவார்ந்த இருட்டுக்கு தான் அழைத்து செல்லும். அதை முற்றிலும் தவிர்ப்பது கல்வி. கல்வி என்பது எப்போவுமே தன்னை இயல்பில் ஒளியாகத்தான் இருக்க முடியும், இருளாக இருக்க முடியாது, நேர்நிலையாகத்தான் இருக்க முடியும். பாசிட்டிவ் எஜுகேஷன் இஸ் தி ஒன்லி எஜுகேஷன். எதிர்ப்பு என்பது அரசியல்வாதிகளுக்கு தொண்டனாக போகிறவர்களுக்கு உதவக்கூடும். கல்வி கற்பவனுக்கு, ஆன்மீக சாதகனுக்கு, தத்துவ மாணவனுக்கு எந்த வகையில் அது உதவாது. ஆகவே முற்றிலும் எதிர்மறை அம்சங்களை தவிர்த்து ஒரு கல்வியை அளிக்க முடியுமா என்ற முயற்சியைத்தான் இங்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.